தமிழகத்தின் இயற்கை பொக்கிஷம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகள். ஆசியாவின் மிகப்பெரிய இந்த சதுப்பு நில காடுகள் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டுமல்லாது அருகில் உள்ள மற்ற 2 மாவட்டங்களிலும் பறந்து விரிந்து காணப்படுகிறது. இயற்கை எழில் கொஞ்சம் இந்த பகுதியை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய 3 மாவட்டங்களில் 11 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் வங்கக்கடலை ஒட்டி பறந்து விரிந்து காணப்படுபவை முத்துப்பேட்டை சதுப்பு நில காடுகள். தமிழகத்தின் மிகப்பெரிய சதுப்பு நில காடான இங்கு அலையாத்தி மரங்களே அதிகம் என்பதால் இவை அலையாத்தி காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. காவிரியின் 5 கிளையாறுகள் கடலில் கலக்கும் கழிமுக பகுதியில் இவை அமைந்திருப்பதால் இப்பகுதியின் இயற்கை அழகை கண்டுகளிக்க தனியார் படகு போக்குவரத்து உள்ளது. அலையாத்தி காடுகள் அப்படிங்கிறது ஒரு சிறப்புமிக்க ஒரு இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சதுப்பு நில காட்டில் அந்த ஃபாரஸ்ட் பார்க்கறது நம்மளுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுனாமி வந்தப்போ சுனாமி கம்ப்ளீட்டாக அந்த ஊருக்குள்ளே வராமல் அதை தடுத்தது இந்த அலையாத்தி காடுகளோட ஒரு மிகப்பெரிய சுவர் மாதிரி இந்த ஊரை பாதுகாக்குது. ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத இந்த சதுப்பு நில காடுகளில் 61 வகையான தாவரங்களும் 73 வகையான மீன் இனங்களும் 160 வகையான பறவை இனங்களும் மரநாய், கீரி, காட்டுமுயல் போன்ற 13 வகையான பாலூட்டிகளும் உள்ளன. இங்குள்ள அலையாத்தி மரங்களின் வேர்கள் அதிசயிக்கத்தக்க வகையில் மேல் நோக்கி வளர்கின்றன. இவை சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து வருவதாக வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இக்காடுகளை பார்ப்பதற்கென்றே மரத்தாலான ஒற்றையடி பாதை அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்தலமாக மிக நீண்ட காலமாக விளங்கி வருகிறது. குறிப்பாக வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் நிறைய பயணிகள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். எங்களுடைய பகுதியில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் பெரும் அலையை தடுக்கக்கூடிய அலையாத்தி காடுகளும் அந்த பகுதியிலே அரிய வகை மீன்களும் பறவைகளும் இருக்கிறது. முத்துப்பேட்டைக்கு வர பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், கும்பகோணம், மன்னார்குடி, நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் ஆகிய நகரங்களில் இருந்து பேருந்து வசதி உள்ளது. முத்துப்பேட்டை ஆசாத் நகர், ஜாம்புவானோடை, பேட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து அலையாத்தி காடுகளுக்குள் செல்லலாம். மாறிவரும் உலகச் சூழலில் மாறாமல் இருக்கும் இச்சதுப்பு நில காடுகளை படகில் பயணித்தவாறே கண்டு ரசிப்பது எல்லையற்ற மகிழ்ச்சியை தரும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக திருவாரூர் செய்தியாளர் ராஜசேகருடன் பாலமோகன் தாஸ்.